ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடியை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் தெரியல அப்படின்னாலும் சரி, ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓட்டர் ஐடி நம்பரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா எப்படி நம்ம ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சைன்அப் பண்ணியிருக்கணும். ஸோ சைன்அப் பண்ணலை அப்படின்னா சைன்அப் பண்ணிவிடுங்க. சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு தான் ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்காவது மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டா போதும், உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பரை யூசர் நேம் நீங்கள் கிரியேட் பண்ண தான் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஓடிபி அகெயின் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். எப்படி சைன் அப் பண்ணணும் அப்படின்னு ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஜஸ்ட் அதை சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நியூவாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஓட்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ட்ராக் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் சர்ச் எலக்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியல அப்படின்னா ஸோ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக உங்ககிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் பை டீடைல். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட வந்து எபிக் கார்டு இருந்தால் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். எபிக் கார்டும் நம்பரும் இல்லை, டீட்டெயிலும் இல்லை, மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சர்ச் பை டீட்டெயில். ஸோ நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடியில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் இருக்குது அப்படின்னா இனிஷியல் என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏஜை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய அசம்பிளி என்ன அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து செலக்ட் உங்களுடைய அசம்பிளி கொடுத்துட்டு இதில் மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்கள் நேமில் எதனா ஒரு ஓட்டர் ஐடி இருக்கா, அதாவது உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய நேமை பேஸ் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி எதனா ஓட்டர் ஐடி இருக்கா அப்படின்றத உங்களுக்கு வந்து சர்ச் பாக்ஸில் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வரும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய என்ன அப்பா பேர், உங்களுடைய கன்சல்டன்சி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எபிக் நம்பர் இதிலே வந்து சர்ச் பை டீட்டெயிலே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி எபிக் நம்பர் கூட நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பை எபிக் நம்பர் கொடுத்தாலும் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆஸ் பற்றி ஸோ அதே டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரியும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. கேப்சாவும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதேமாரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து டீட்டெயில்ஸும் எனக்கு சரியாக தெரியல, டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணாலும் ஸோ சரியான டீட்டெயில்ஸ் வரலை அப்படின்னா ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடியில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் சர்ச் பை மொபைல் அப்படின்ற ஆப்ஷனில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அப்படின்றத கெஸ் பண்ணி ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தோன்னா அந்த ஓடிபியில் வந்து என்ன ஸ்டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க மொபைலில் என்னென்ன ஓட்டர் ஐடியெலாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ எல்லா ஓட்டர் ஐடியுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதாவது நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ எல்லாருடைய ஓட்டர் ஐடியும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி எது அப்படின்றத நீங்கள் பார்த்து உங்களுடைய நேம் நேராக இருக்கிறத பார்த்து உங்களுடைய அப்பா நேமை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த மொபைல் நம்பரில் 3 ஓட்டர் ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ எத்தனை ஓட்டர் ஐடி ரிஜிஸ்டர் ஆனாலும் அதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய எபிக் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு மொபைலில் நம்ம சர்ச் பண்ணால் ஸோ நம்ம மொபைல் நம்பர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டர் ஐடியில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால் இப்போ வந்து நம்ம ஓட்டர் ஐடியை வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குது. மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு மொபைல் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். ஸோ மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எபிக் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எபிக் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
என்ன மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். அதிலே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி, அதாவது ஓட்டர் ஐடியில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் எபிக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பழைய ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, புதுசாக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பழைய ஓட்டர் ஐடியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ லேட்டஸ்ட்டான ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஓட்டர் ஐடியை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கலர்ஃபுல்லான ஓட்டர் ஐடி. ஸோ இது வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுடைய எல்லா அஃபிஷியல் யூஸுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே லேமினேட் பண்ணிக்கலாம். லேமினேட் பண்ணி எல்லா இதுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.